Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு காட்ட போகிறேன். நான் லைனிங்கில் மெஷர்மெண்ட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டு இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ட்ரையாங்கிளாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது சாரீ ஒரு காட்டன் சாரீன்றதுனால ரொம்ப வேரியேஷன் கொண்டு வர முடியல. அதனால் சிம்பிளாக இதில் மட்டும் ஸ்லீவில் மட்டும் அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இதான் எனக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் ஸ்லீவ்க்கானது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைடில் நான் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கிளாத் பத்தலை, நான் ரெண்டும் சைடில் வர மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கரெக்டாக பின்னெல்லாம் குத்திட்டு ஒரு கீழே மட்டும் 1/2 இன்ச்சு, மற்றபடி அந்த ட்ரையாங்கிள் வர இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஷார்ப்பாக நீடில் நிறுத்திட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இது கான்ட்ராஸ்ட்டாக சாரீ உள்ளதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் மெட்டீரியல் ஒரு கலர், சாரீ உள்ள ஒரு கலர் இருந்தால் இது நம்ம சூப்பராக நல்லா ட்ரை பண்ணலாம். இது கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னர்ஸ் வர இடத்துலலாம் நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த த்ரெட் இருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். த்ரெட்டை கட் பண்ணிடாமல் பண்ணணும். இப்போ நான் அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எண்டெல்லாம் நல்லா இழுத்து விடுங்க, நல்லா ஷார்ப்பாக வரணும். நான் இப்போ சீம் ரிப்பேர் வச்சு ஃபுல்லாக அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் அதை நீட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். எட்ஜ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். துணியெல்லாம் ரொம்ப இழுக்காமல் பண்ணுங்கள், இல்லைன்னா அதனோட ஷேப்லாம் மாறிடும். அவ்வளோதான். இப்போ சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் சுத்தமாக பத்தலை, அதனால் நிறைய ஜாயின்ட்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. இப்போ நம்ம சைடில் வர பீசஸ்லாம் வேறு எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் நார்மலாக ப்ளெயினாக போடுறத விட ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போ சென்டருக்கு சாரியில் இந்த மாதிரி ஃப்ளாஸ் வருது, அதை நான் மட்டும் கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம்ல வெஸ்ட்டு கிளாத், அது கீழே கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக்கில் திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதுக்குள்ளே லைனிங் கொடுக்கல, இந்த கிளாத்தே இருந்ததுனால இதே டபுள் லேயராக போட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம இதில் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டா இந்த ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் எவ்வளோ கேப் விட்டுருந்தோம், 3 இன்ச் கிட்டே விட்டுருந்தோம், அதை நான் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் வச்சு பின் குத்திக்கிறேன்.
நல்லா அதை ஷேப்பாக வச்சுட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் போட வேண்டியது தான். இந்த குட்டி பேட்ச் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். பாருங்கள், சென்டரில் மட்டும் நல்லா வந்திருக்கு. நான் ஏன் கம்மியான அளவு எடுத்திருக்கேன்னா அந்த ஃப்ளவர் கனெக்ட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. நான் பேக்கில் திருப்பி ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதை வந்து ஓவர்லாக் பண்ண போகிறேன். ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே மடித்து ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். நான் ஓவர்லாக் தான் பண்ண போகிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஓவர்லாக்கும் சேர்த்து பண்ணிடுவேன். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ப்ளவுஸு. கீழே இருக்கிறது தான் சாரீ. ஒரே சேம் கலராக இருக்குது. சாரியில் தெரிஞ்சிருக்கும் சைடில் உங்களுக்கு ஃப்ளவரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.